இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7. மதங்கள். இந்த உலகத்தில் ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட மதங்கள், அதை சார்ந்த நம்பிக்கைகள் இருப்பதாக ஒரு தகவல். இந்த மதங்கள் எப்படி உருவாயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜியோகிராஃபிக்கல் தான். அதாவது ஒரு நிலம், அதை சுற்றி இருக்கிற அந்த கிளைமேட், வானிலை, அதை சார்ந்து இருக்கிற அந்த செடி கொடி மலை, அதை சார்ந்த பறவைகள், அங்கே இருக்கிற மிருகங்கள், ஊர்வன தாவுவன, இது எல்லாமே மனிதன் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செடி கொடி மரம் மலை மிருகம் இப்படி ஒவ்வொன்றையும் அவங்க ரொம்ப ப்ரிசைஸாக பார்க்கும் பொழுது தன்னிடம் இல்லாத அந்த ஆற்றல் இங்கே இருக்கு அப்படின்றத உணர்ந்து தன்னை விட இயற்கை பலமானது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் போற்ற ஆரம்பிச்சாங்க. அதாவது நம்ம நினைக்கிறோம் ஒரு மாட்டுக்கு மாலையை பொட்டு வச்சா நம்ம மாடை கும்பிடுறதுன்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. மாடை சாமியா கும்பிடுறாங்க. ஒரு மரத்துக்கு மஞ்சள் துணியை கட்டி மரத்தை சாமியா கும்பிடுறாங்க. கையெடுத்து கும்பிட்டா அதுக்கு பேர் வணங்குவதுன்னு கிடையாது. அதை போற்றுவது, மரியாதை செலுத்துவது, வரவேற்பதுன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. அப்போ ஒரு மாட்டுக்கு மாலை போட்டு அதுக்கு பொட்டு வைக்கிறது காரணம் மாடு தெய்வமாக்கல, அந்த மாட்டின் தன்மையை தெய்வத்தின் அருளாக பார்க்கிறான். இப்ப ஒரு மனிதனின் மலம் எவ்வளவு வீச்சு அடைக்கும், ஆனா அதுவே ஒரு மாட்டுடைய சாணம் அந்த வீச்சம் கொடுக்காது. இது கழிவு. இதுவே அந்த மாடு இறந்துருச்சுன்னா கூட அந்த வழியாக நடந்து போயிடலாம். அவ்வளவு பெரிய மாடு இறந்துருச்சுன்னா அந்த வழியாக நடந்து போயிடலாம். ஆனா அந்த வழியாக ஒரு மனிதன் இறந்துட்டானா அந்த வழியாக நடந்து போக முடியாது. மனிதனின் உடல் மிருகத்தின் உடல் வீச்சம், அதாவது அந்த சடல வீச்சம் இருக்குல்ல, அதை விட மனிதனின் சடல வீச்சம் அதிகம். அதான் சொல்றேன், மனிதனுடைய மலமே அவ்வளவு வீச்சமா இருக்கும். ஒரு நாயோடைய, ஒரு பூனையோடைய, ஒரு பறவையோடைய மலத்தின் வீச்சம் கூட அப்படி இருக்காது. அப்ப இதை மனிதன் உணர்ந்தான். இந்த இயற்கையிலே தான் தான் ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு பிறவி, தன்னை விட சிறந்த ஒரு பிறவிகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை போற்றினான். அவன் அதை கும்பிடல, மாட்டை அவன் கும்பிடல. ஒரு தாயால் தாய்ப்பால் கொடுக்க முடியாத பட்சத்துல அந்த மாடு அந்த இடத்துல அந்த தாய்ப்பாலுக்கு இணையாக தன்னுடைய பாலை கொடுத்து ஈடு கொடுக்கிறது. மனிதன் உழைக்கும் பொழுது அவனோடு சேர்ந்து உழைப்பதற்கு அந்த மாடு அங்க போகுது. அப்ப அந்த மாடு மிருகமாக பிறந்தாலும் மனிதனுக்கு உறுதுணையாக இருப்பதனால் எந்த ஒரு நலனும் எதிர்பார்க்காம, நம்ம ஒரு ஆளை வேலைக்கு கூப்பிட்டோம்னா எவ்வளவு காசு தரீங்கன்னு ஒரு பொருளை எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த மாடு அதெல்லாம் எதிர்பார்க்காம தன்னை வளர்ப்பவர்களுக்கு நன்றியாக கூட இருந்து உழைக்குது. தாயால் முடியாத ஒரு விஷயத்தை தாய்க்கு இணையாக அந்த மாடு தருது. அதோடைய சாணம் கூட நமக்கு பயன்படும். ஆனா மனிதனின் மலம் நமக்கு அந்த மாதிரி பயன்படாது. அப்ப இதை மனிதன் பார்த்து அந்த மாடை போற்றுகிறான். அதே மாதிரிதான் கழுகு. இப்ப எஜிப்துல பாத்தீங்கன்னா, எஜிப்துல கழுகை வணங்கியிருக்காங்க. ஈரானில் கழுகை வணங்கியிருக்காங்க, பருந்தை வணங்கியிருக்காங்க. தாய்லாந்துடைய சியாமுடைய நம்பிக்கையில கழுகை வணங்கியிருக்கிறாங்க. வைணவர்கள் கழுகை பருந்தை வணங்கியிருக்காங்க, கருணராக வணங்கியிருக்காங்க. இப்படி உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல ஜியோகிராபிக்கலி கண்ணுக்கு என்னென்ன பட்டதோ, அவங்க என்னென்னத்தை உணர்ந்தாங்களோ, இதையெல்லாம் தெய்வமாகவும் தன்னை விட சிறந்த ஒரு அம்சமாகவும் அதை போட்டி இருக்காங்க. அப்ப இந்த மதங்கள் உருவானதுக்கு காரணமே ஒரு போற்றுதல். அந்த போற்றுதல் ஒரு கொள்கையாக மாறி அந்த கொள்கை பல பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது பிறகு ஒரு மார்க்கமாக மாறுகிறது. ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த பாட்காஸ்ட்ல ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை கேட்கும் பொழுது அந்த அனுபவம் சொல்லுறவங்க, அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்பவர்கள் எந்த மத நம்பிக்கை உள்ளவங்க, அவங்களுக்கு என்ன நடந்துட்ட பிறகு அதுக்கு எங்க அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிச்சுன்றதை அவங்க சொல்லும் பொழுது அதை சார்ந்தே நாம இந்த பாட்காஸ்ட்ல ரெஜிஸ்டர் பண்றோம். அதாவது நான் இந்த மதத்துக்காரனுடைய கதைகளை தான் நான் தேடுறேன், இவங்களோட கதையை தான் நான் சொல்ல போறேன்றதுலாம் கிடையாது. ஒரு கிறிஸ்துவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரா, போன எபிசோட்ல நம்ம சொல்லியிருப்போம், ஒரு அந்தோனியார் நம்பிக்கை உள்ள ஒரு கிறிஸ்துவருடைய அமானுஷ கதை. அதே மாதிரி இஸ்லாம், புத்திசம், இல்ல மத நம்பிக்கை இல்லாதவர்கள், சாமியே கும்பிட மாட்டேன்றவங்க, இல்ல ஒரு இந்துவா இருக்கிறவங்க, இப்படி யாரையெல்லாம் சந்திக்கிறோனோ அவங்க ஐடென்டிட்டியில இருக்கிற அவங்களுடைய அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்கோம். இதுக்காக இந்த பாட்காஸ்ட்ல நம்ம யாரையும் பயஸ் பண்ண கிடையாது.
ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் சில கோட்பாடுகள், சில குறியீடுகளை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை தேடலாமே அப்படி தேடும் பொழுது எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதாவது அலாம் பர்சாக், இதை கேள்விப்படும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு அரேபிய வார்த்தை. இந்த அரேபிய வார்த்தை அதிகமாக செயல்பட்டு கொண்டிருப்பது இஸ்லாத் அப்படின்ற மார்க்கத்துல. இந்த அலாம் பர்சாக் அப்படின்றால் என்ன, அதுதான் இந்த வார எபிசோட். இது பேய் டைரி சீசன் 7. நான் டாக்டர் எம்.ஏ. லிங்கேஸ்வரன். பர்சாக் அப்படின்னு சொல்லப்படுவது வந்து அதோடைய மொழி பெயர்ப்பு என்னன்னா தடை அல்லது ஒரு திபிங், ஒரு கிளீஃப். ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் நடுவில் ஒரு இணைப்பாலம் இருக்கணும்ல, அந்த இணைப்பாலம் இல்லாமல் இருப்பதற்கு பேர் தான் பர்சாக். அது குறிப்பாக இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா தடை. நீங்க இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு அது ஒரு தடை. இந்த பர்சாக் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன, அதாவது ஒரு மனிதன், அதாவது ஒரு இஸ்லாத்துல ஒரு நம்பிக்கை, ஒரு மனிதன் அவங்களுடைய தூதர் சொல்லி கொடுத்த வாழ்வியலும் சரி, இறை அவங்களுக்கு கொடுத்த கோட்பாடுகளையும் சரி, கொஞ்சம் மாறுதல் கொண்டு அதையெல்லாம் ஃபாலோ பண்ணாம இந்த உலகத்துல, அதாவது மோட்டல் டிசையர்ஸ்னுவாங்க, லௌகீக வாழ்க்கை, இதுல என்ன அவங்களுக்கு கிடைக்குமோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வாழும் தர்மத்தை மறந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா ஆஃப்டர் லைஃப்ல அவங்க நுழைவதற்கு முன்ன, ஆஃப்டர் லைஃப்னா சொர்க்கம் நரகம் இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்க்கு அவங்க போறதுக்கு முன்ன அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்ல அவங்க பாஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஆனால் அந்த டெஸ்ட்ல அவங்க பாஸ் ஆகலைன்னு சொன்னா இந்த பர்சாக், அதாவது அலாம் பர்சாக்னு சொல்ற அந்த ஒரு ஸ்பேஸ்ல அவங்க வைக்கப்படுவாங்க. அந்த வைக்கப்படும் அந்த தருணத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய ஆன்மா அந்த இடத்துல சிக்கி தவிக்கும். இதுதான் வந்து இந்த பர்சாக்கு கொடுக்கப்பட்ட பொருள். அதாவது ஒருத்தர் வாழும் பொழுது எதை அதிகமாக பேசுகிறாரோ, எதை அதிகமாக கேட்கிறாரோ, எதை அதிகமாக பார்க்கிறாரோ, எதை அதிகமாக தேடுகிறாரோ அது மட்டுமே அவருடைய ஆழ் மனதில் பதியும். அந்த ஆழ் மனதில் பதிந்தது அவருடைய ஆன்மாவில் பதியும். அதை வந்து இந்துயிசம்ல கர்மான்னு சொல்லுவாங்க. நீங்க கோவப்பட்டீங்கன்னா அந்த கர்மா உங்களுடைய ஆன்மாவின் ஒளியை மறைக்க ஆரம்பிச்சிடும். கவலைப்பட்டீங்கன்னா அந்த கவலை உங்களுடைய ஆன்மாவின் ஒளியை கொஞ்சம் மங்க வச்சிடும். அதிகமான பொறாமை, அதிகமான வைத்தறிச்சல், அடுத்தவங்க மேல பழி சொல்றது, இப்படி எதை செய்தால் நீங்க சாப்பிடும் உணவு வரைக்கும் கர்மாவை, உங்களோட ஆன்மாவின் பலத்தை அந்த கர்மா குறைச்சு கொண்டே வரும். இது வந்து இந்துயிசம்ல சொல்லப்படுறது. அதே மாதிரிதான் இஸ்லாத்துல இந்த அதிகமான நோக்கங்களோடு, அதாவது இறை நம்பிக்கை, அவங்களுடைய தூதர்கள் கொடுத்த அந்த அந்த பாடங்கள், இதெல்லாம் அவங்க எடுத்துக்காம வாழ்வியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக என்ன வேணாலும் செய்வதும், அந்த ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் செயல்படுறது, இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அவங்களுடைய ஆன்மாவுக்கு கிடைக்கப்படுற தண்டனை காலம், அது ஒரு செல், அது ஒரு ப்ரீசன் மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இந்த அலாம் பர்சாக். இதை பற்றி படிக்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது. இதுல வந்து ஒரு கேஸ் ஸ்டடி படிச்சேன். ஒரு கணவர், நல்ல வெல் டு டூ, நல்ல பணம் உள்ள ஒரு குடும்பம், காரணம் 2 பேருமே ஒரு நல்ல கார்ப்பரேட் கம்பெனில இருக்கிறவங்க. இதுல என்னன்னா, தன்னுடைய மனைவி வந்து ஒரு மார்க்கெட்டிங் ரிப்ரசன்டேட்டிவ், அதாவது அவங்களோட வேலை வந்து வெளியூருக்கு அதிகமாக பயணம் செல்வது. பல கார்ப்பரேட் கம்பெனி ரிப்ரசன்டேட்டிவ்லாம் அவங்க போய் பார்க்கறது, அவங்கள்ட்ட வந்து தங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, அதை மார்க்கெட் பண்ணுறது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவங்கள்ட்ட வந்து இந்த ஆர்டர்ஸ் எடுக்கிறது, இதுதான் அவங்களுடைய தலையாய பொறுப்பு. இவங்க ரொம்ப காலமாக அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்து அவங்களுக்கு பெரிய உயர் பதவியெலாம் கிடைச்சிட்ட பிறகு ஒரு நல்ல வருமானம், இவங்க பயணத்திற்கும் சரி, இவங்க தங்குவதற்கும் சரி, இவங்களுடைய உணவு, டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே அந்த கார்ப்பரேட் கம்பெனி தான் பொறுப்பு. அந்த கார்ப்பரேட் கம்பெனி தான் எல்லா செலவையும் ஏற்றுக்குவாங்க. இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு, அருமையான தொழில், இப்படி வாழும் பொழுது கொஞ்ச காலத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடல் ரீதியான சில விஷயங்கள்ல அவங்களுக்கு அதிருப்தி. அதாவது வயசு ஏற 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 இந்த கண்ணங்கிட்ட சுருக்கம் வரும், கழுத்துக்கிட்ட சுருக்கம் வரும், அப்புறம் பார்வைகள், கண்ணுல வந்து ஒரு வளையம் வரும்,
வயசாக இந்த கண்ணுக்கிட்ட ஒரு வளையம் வரும். அந்த வளையத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு வயசாகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியும். பார்வை பாதிக்கப்படுறதுக்கு தெரியும். முடி கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் உடல் ரீதியாக தொப்பை வந்துடும். இப்படி இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இவங்களுக்கு கீழே வர அந்த ஜூனியர்ஸ் புது புது வேலையாட்கள் வரும் பொழுது இவங்களுக்கு என்னென்னா அவங்களோட கம்பீட் பண்ணணும். ஸ்டில் ஐ எம் த பெஸ்ட். ஸோ என்னால் ஸ்டில் அந்த ஆர்டர்ஸ்லாம் எடுக்க முடியும். நான் இன்னும் பெஸ்ட்டாக தான் இந்த கம்பெனியில் இருக்கேன். ஐ மஸ்ட் represent த பெஸ்ட். ஸோ நான் போகிற இடத்துலலாம் நான் இன்னும் இளமையாக இருக்கேன் அப்படின்ற அந்த விஷயத்தை நான் ஜஸ்டிஃபை பண்ணணும். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கூட நான் இன்னும் போட்டி போடணும் அப்படின்றதுக்காக இது வழக்கமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த போத்தாக்ஸ் முகத்தில் இருக்கிற அந்த கோடுகள், அந்த முதுமை கோடுகள் தெரியாமல் இருக்கணும். முகத்தில் இருக்கிற அந்த மசில்ஸ் திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணணும். அந்த மசில்ஸ்க்கு டீப்பான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த போத்தாக்ஸ்னால் ஒரு ஊசி மாதிரி குத்தி அதில் எலக்ட்ரிசிட்டி கொடுப்பாங்க. அந்த மசில் திரும்பவும் அந்த எலாஸ்டிசிட்டி ரொம்ப இருந்துருச்சுன்னா அந்த எலாஸ்டிசிட்டியை குறைப்பாங்க. ஸோ தட் அந்த முகத்தில் இருக்கிற அந்த சதைகளை தொங்காது, முதுமையை காட்டாது. அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ், அப்புறம் முடி ட்ரீட்மெண்ட்ஸ், எக்ஸ்டென்ஷன்ஸ். அது முடியில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, அதாவது முடியை நடுவாங்க. எந்தெந்த இடத்துல முடி கொட்டியிருக்கோ அந்த இடத்துல முடியை திரும்பவும் நடுவது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் சர்ஜரி. அப்புறம் வயிற்றில் அந்த இது இருக்கும்ல, கொழுப்பு தங்கி இருக்குல்ல, தொப்பை மாதிரி இருக்குல்ல, அதாவது டயர்ஸ்ன்னுவாங்க, டம்மி டயர்ஸ். அதெல்லாத்தையும் எடுக்கணும்னா அவங்க அந்த கொழுப்பை உறிஞ்சி எடுப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ ரொம்ப ப்ராப்ளமாக போய்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் அவங்க செலவு பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இதற்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ரிப்ரசன்டேட்டிவான ஒரு உருவம் இருக்கணும். அப்போ அவங்க போய் பார்க்குற கிளையண்ட்ஸ்கிட்ட இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்க்குறவங்களுக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு லுக் இருக்கும் போது எடுத்தோடனே அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும். வா, ஸோ ப்ரெசன்டபிள். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அவங்களுக்கு வேணுன்றதுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் தன்னுடைய கணவர் இதை தடுத்திருந்திருக்காரு. இல்லை, இதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு ஏற்பட்ட சொத்து இருக்குது, இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லையே, மற்றவங்க அப்படியே மேலே வரட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக, பட் நீ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாமே, இதை ஒரு ஈகோவாக கொண்டு போக வேண்டாம். அந்த ஈகோனால நீ உன்னுடைய உடலில் இருக்கிற பல விஷயங்களை நீ மாற்றி அமைச்சுக்கிற, அழகாக இருக்க, ஆனால் அது அந்த அழகு நிஜம் இல்லையே அப்படின்னு இவர் கொஞ்சம் விவாதம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட விவாதங்களையும் அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் சர்ஜரிக்கெலாம் செஞ்சுருக்காங்க. இதில் என்னென்னா, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் செஞ்சிட்டோன்னே இதோட முடிஞ்சிருச்சு, ஒரு தடவை செஞ்சால் அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு பின்னாடி நிறைய சப்சீக்வன்சஸ் இருக்குது. அதாவது திரும்ப ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், 1 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் பண்ணணும், திடீர்னு ஏதாவது அலர்ஜி காணிச்சுன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கான்சிஸ்டண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் செஷன்ஸ் இருக்கும். அப்போ இதெல்லாம் அவங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது கணவர் பார்த்துட்டு சரி ஒரு தடவை செஞ்சாச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவர் சைட்டுன்னு விட்டுட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு அகால மரணத்தில் இந்த குறிப்பிட்ட அந்த பெண்மணி இறந்துட்டாங்க. இவங்க இறந்த உடனே இவங்களுடைய சடங்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த இறுதி சடங்கு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு இஸ்லாத் மூலயமாக என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அந்த கணவருக்கு வீட்டில் அந்த மனைவியின் நடமாட்டத்தை உணர்ந்திருக்கிறார். அப்போ அவரால் உணர முடிஞ்சிருக்கு. மனைவி நிற்கிற மாதிரி பார்க்குற மாதிரிலாம் உணர்ந்துக்கிட்டே அந்த கிடப்பா யோசிச்சிருக்காரு, இது அவங்க தான் அப்படின்றத அவரால் உணர முடிஞ்சிருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, மனசு விட்டு அவர் சொல்லியிருந்திருக்காரு, நீ இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது என்னால் உணர முடியுது, வீட்டில் பிள்ளைங்களாம் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்களாம் இருக்காங்க, ஏதாவது நீ சொல்லணும், ஏதாவது கேட்கணும், இல்லை ஏதாவது உனக்கு வேண்டும்னா ஏதோ ஒரு வகையில் எனக்கு நீ சிம்டம்ஸ் காட்டு, நான் அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன், ஆனால் இப்படி அலையாத. காரணம் என்னென்னா, இஸ்லாத்தில் இறந்தவர்கள் அவங்களோட பேசுறது, அவங்களோட பேச முயற்சி செய்கிறது, இதெல்லாம் இஸ்லாத்தில் தடை செய்யக்கூடாது. இறந்தவர்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, வாழ்பவர்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. இந்த ஜின் என்டிட்டி இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. இந்த உலகத்துக்குள்ள எதையுமே கிளாஷ் வரக்கூடாது. அப்படி வரும் பொழுது இந்த இறை டோஹான்னு சொல்லுவாங்க, அது எல்லாம் செய்து அந்த உலகத்தோடைய தொடர்புகள், அதாவது இன்னொருத்தவங்களோட இன்னொருத்தவங்க கிளாஷ் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு நியதி. அப்போ இது அவர் சொல்லியிருக்கார், நீ இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு,
தூங்கியிருக்காரு. இந்த தூக்கத்துல ஓரிரு நாட்கள்ல இவர் என்ன உணர முடிச்சுன்னா, அவருடைய மனைவி கனவில் வந்து இவரோட தொடர்பு கொள்ள முயற்சி பண்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இவரோட கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்ப இவர் வந்து தூங்குறதுக்கு முன்னே சொல்லியிருந்திருக்காரு, நீ வந்து இதை சொல்றது வந்து கனவுல சொல்லு, நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கும் போது கனவில் ஒரு கோரமான உருவத்தோடு வந்து நின்றுருக்காங்க. முடியெல்லாம் கொட்டி போகி, முகமெல்லாம் சுருக்கமாகி, கண் பகுதிகள் அந்த கருவளையங்கள்லாம் அதிகமாகி, அந்த என்னமோ கண்ணு உள்ள போன மாதிரியும், முகமெல்லாம் சுருங்கி போய், கழுத்து பகுதிகள்லாம் சுருங்கி போய், அதாவது அவங்க வாழும் பொழுது எப்படி இருந்தாங்களோ அப்படி இல்லாது வேறு ஒரு உருவத்துல வந்து நின்றுருக்காங்க, கொஞ்சம் கோரமாக. அப்ப இதை அவர் பார்த்துக்கிட்டு, நீ இந்த மாதிரி இருப்பதற்கு என்ன காரணம்? நீ உண்மையாவே என் மனைவியா, இல்ல வேற ஒரு சக்தி வந்து என் மனைவி உருவத்தை கோரமா காட்டுதா அப்படின்னு இவர் கேட்டிருக்கும் பொழுது, தான் வந்து இந்த பர்சாக் அப்படின்ற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன், எனக்கு நிம்மதி இல்லை, எதையெல்லாம் நான் வாழும் பொழுது என்னுடைய அழகு இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு நான் நினைச்சனோ அதெல்லாம் இன்று எனக்கு வலி கொடுக்குது. நான் ட்ரீட்மெண்ட் செய்யும் பொழுது எனக்கு என்னென்ன வலி இல்லையோ அந்த வலி எல்லாம் இப்ப எனக்கு வந்து இன்னும் ஊசியில குத்துற மாதிரி எனக்கு வலிக்குது, எனக்கு எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டுருக்காங்க. அப்ப இவருக்கு வந்து ஒரு குழப்பம், இது உண்மையாகவே கனவா, இல்ல தன்னுடைய கற்பனையில இந்த கனவு வந்து ஜெனரேட் ஆயிருக்கா, இல்ல உண்மையா அந்த ஒரு ஆன்மா வந்து என்னோட தொடர்புக்குள்ள முயற்சி பண்ணுதான்னு சொல்லிட்டு இவர் வழக்கமாக தொழுக போகிற அந்த சூறாவுக்கு போகும்பொழுது அங்க இருந்து உஸ்தாஸ்ட இந்த பிரச்சனையை சொல்லியிருக்காரு. அப்ப அந்த உஸ்தாஸ் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்திருக்கு, அதுக்கு முறையா கேள்வி கேட்கணும், பரவாயில்ல நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து முஸ்லீம்கள் 5 வேளை தொழுவாங்களே அதுல ஒரு தொழுகை முடிச்சிட்ட பிறகு நீங்க வாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் அது என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி சொன்னோன்னு இவரும் சரி அப்படின்னு போயிட்டு, இவருக்கு வந்து அந்த கிரியோசிட்டி தாங்கல, சரி கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடும் சொல்லிட்டு சீக்கிரமாக போகும்போது அந்த உஸ்தாஸ் உள்ள வாங்க அப்படின்னு இருக்காரு. உள்ள வாங்கன்னு சொன்னோன்னே இவருக்கு ஆச்சரியம், இவர் வர சொன்னார், நம்ம கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம், சரி போய் பார்ப்போம். போய் பார்க்கும் பொழுது அவர் சொல்லியிருக்காரு, நான் அந்த அந்த ப்ரேயர் டைம் முடிச்சுட்டு, அந்த டோவா டைம் முடிச்சுட்டு, சோலாட்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் வரத்துக்கு உங்கள்கிட்ட வர சொன்னேன், ஆனால் நீங்கள் சீக்கிரமாக வந்தது ஒரு வகையில் நல்லதுதான். காரணம், நேற்று இரவு என்னுடைய கனவில் உங்களுடைய மனைவி வந்து தோன்றினாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்தாங்க, அவங்க வந்து இந்த பர்சாக் அப்படின்ற உலகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பர்சாக் அப்படின்றது என்னன்றதை அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு உலகம், இந்த உலகத்தில் வந்து இறந்தவர்களை ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த டெஸ்ட் கொடுக்கறது யாருன்னா முன்கார் மற்றும் நக்கீர் அப்படின்ற ஒரு இரு தேவதைகள். முன்கார், இன்னொரு நக்கீர். இந்த இரு தேவதைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்தவங்கள்ட்ட சில டெஸ்ட் வைப்பாங்க. அவங்க வாழும் பொழுது என்னவா இருந்தாங்க இதெல்லாம் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. இந்த டெஸ்ட்டை ஃபெயில் பண்ணும் பொழுது இவங்க இந்த பர்சாக்ன்ற உலகத்துல வந்து சிக்கிக்குவாங்க. இதுல இருந்து இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறந்த ஒவ்வொரு முசல்மான், அதாவது முஸ்லிம்ஸ் முசல்மான், இறந்த ஒவ்வொரு முசல்மானுக்கும் அவங்களுடைய ஆன்மா அந்த உடலிலிருந்து எடுக்கப்பட்டு தூண்டப்பட்டு வெளியே வர சொல்லி தேவதைகள் கேள்வி கேட்குமா. சொர்க்கத்திற்கு போவதற்கான கீவேர்ட், பாஸ்வேர்ட் மாதிரி ஒரு கீவேர்ட் என்னதுன்னு கேட்பாங்க. வாழும் பொழுது யார் அதிகமான ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறாங்க, ஒரு பொருளை அதிகமாக பார்க்கிறாங்க கேட்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா. இதே வாழும் பொழுது அவங்க அதிகமாக பணத்தை தேடினாங்கன்னா கீவேர்ட் வந்து பணம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல வருமா. அதுவே அவங்க வாழும் பொழுது அடிக்கடி இறைவனின் நாமங்களை சொல்லியிருந்தாங்கன்னா இறைவனுடைய நாமங்கள் வரும். இதே அவங்க கெட்ட வார்த்தை பேசுறவங்களா இருந்தால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கெட்ட வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இப்படி வாழும் பொழுது ஒருத்தர் என்னென்னத்தை சேர்த்து வைக்கிறானோ அதுதான் அவனுடைய இறுதி காலத்துல அவனுடைய விட்ராவல். எதெல்லாம் நீ டிபாசிட் பண்றியோ அதெல்லாம் அவனோட விட்ராவல் அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு. அப்ப சொர்க்கத்திற்கு போவதற்கான கீவேர்ட் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்களால அதை சொல்ல முடியாத பட்சத்துல அவங்க அந்த பர்சாக்லாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு இவர் விளக்கப்படுத்திருக்காரு. இதை கேட்டோன்னு இவர் கேட்டிருக்காரு, என்ன செய்யறதுன்னு. இந்த இறந்தவர்கள் எப்பொழுதுமே வாழும் காலத்தில் சரியா அவங்க ஈமான், இஸ்லாம்ல வந்து ஈமான்னு சொல்லுவாங்க, நம்ம பக்தின்னு சொல்லுவோம். அவங்க ஈமானா இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய ஈமானுக்கு பதிலாக நாம அவங்களுக்கு கொஞ்சம் டாப் அப் பண்ணுவோம். அதாவது அவங்களுக்காக நீங்க வந்து துஆ பண்ணுங்க, அதிகமா தொழுகை அவங்களுக்கும் சேர்த்து தொழுகை பண்ணுங்க, அவங்களுடைய ஆத்ம சாந்திக்கு தொழுகை பண்ணலாம். அது வந்து ஆசீர்வதிக்கப்படும் பொழுது
அவங்களுக்கு அது வந்து பிளெஸ்ஸிங்காக போய் சேரும். அந்த பிளெஸ்ஸிங்கில் அவங்களுக்கு இந்த பர்சாக்லேருந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டார். அப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய மனைவியை மனதார நினச்சி, உனக்காக நான் வந்து பிரார்த்தனைகள் பண்ணுறேன், தொழுகிறேன், துவா பண்ணுறேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி இவர் வந்து அவர் வழக்கமாக தன் மனைவிக்காக தொழுகையெல்லாம் வந்து கொஞ்சம் உன்னிப்பாகவும் ரொம்ப ஆழமாகவும் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இப்போ இது ஒரு புறம் இருக்கும்பொழுது இன்னொரு தகவலையும் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இறப்புகளுக்கு போனோம்னா இறந்தவரின் நல்லுடல் அங்கே இருக்கும் பொழுது அவரை சுற்றி நிறைய பேர் வந்து இந்த கையில் இருக்கிற இந்த தொலைபேசியை தட்டிக்கிட்டு எதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில் சில பேர் உட்காந்து கதை அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஓம் நம சிவாயன்னு சொல்லி பாட வேண்டிய அந்த நாமம், அதாவது வாய் உச்சரிப்பில் பாட வேண்டிய நாமம் ஏதோ ஒரு டிவைஸோ ஒரு ரேடியோவோ பாடிக்கிட்டு இருக்கு. அந்த நமச்சிவாயத்துக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த நமச்சிவாயம், இந்த திருவாசகம், திருமந்திரம் படிப்பதற்கு காரணம் என்னன்னா, இறந்தவங்க வீட்டில் படிப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த இறந்து போய் கிடப்பவர் வாழ்நாளில் எத்தனை முறை இறை வழிபாடு செஞ்சாரு நமக்கு தெரியாது, எத்தனை கால விரதங்கள் எடுத்தாரு நமக்கு தெரியாது, அவருக்கு முதல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையானே தெரியாது. அப்படி ஒரு பட்சத்துல அவருடைய தர்மம் அதர்மம் எவ்வளவு, கர்மம் தர்மம் எவ்வளவு நமக்கு தெரியாது. இது எல்லாம் ஒரு கால் அவருடைய நல்ல விஷயங்கள் குறைவாக இருந்தால் வந்திருப்பவர்கள் டாப் அப் பண்றதுக்கு தான் அந்த பிரார்த்தனை. அவருக்கு டாப் அப் பண்ணணும். அவர் வாழ்ற காலகட்டத்துல ஒரு அகால மரத்துல இறந்துட்டாரு, ஆசைகளோடு இறந்துட்டாரு, இல்ல அவர் புண்ணியமே செய்யாம இறந்துட்டாருன்னா அவருடைய சொர்க்க வாசல் திறப்பதற்காக இந்த வந்திருக்கிறவங்க அவருக்காக ஜபம் பண்ணுவாங்க. இது கிறிஸ்டியனிட்டிலையும் இருக்கு. ஜபம் பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க, இஸ்லாம்ல துஆ பண்ணுவாங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க இறப்பு வீட்டுல. இதுக்கு தான் வந்து சொல்றது, ஒரு 4 இடத்துக்கு போய் 4 இறப்புல நீங்க கலந்துக்கும் பொழுது மற்ற மதத்தினருடைய நம்பிக்கைகளை போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏறத்தாழ நம்ம எல்லாம் ஒரே பஸ்ல தான் டிராவல் பண்றோம், ஆனா ஒரே இடத்துக்கு டிராவல் பண்றோம், ஆனா வேற பஸ்ல போய்கிட்டு இருக்கோன்ற மாதிரி தான். இந்த இறைவனை அடைவதற்கு எதெல்லாம் வாய்ப்பா இருக்கோ அதை அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு வந்து காலத்துல நிறைய இறப்பு வீட்டுல இந்த கூத்து நடக்குது, அந்த டாப்பா. ஸோ இதை ஒன்று புரிஞ்சுக்குங்க. இறப்பு வீட்டில் போயிட்டு கதை அடிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை நடக்கிற இறப்பு வீடெல்லாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் இல்லாமல் இறந்தவரின் அந்த உடல் மண்ணுக்கு போகிறதுக்குள்ள அவருடைய ஆன்மாவுக்கு சில டாப் அப்ஸ் கொடுத்துடணும். அவருக்கு அந்த டாப் அப்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். ஒருவேளை அந்த டாப் அப் அவருக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அவரும் துன்பப்படுத்தப்படும், அவருடைய ஆன்மாவும் துன்பப்படும் என்றது தான் எல்லா மதத்திலையும் சொல்லப்படுற, எல்லா நம்பிக்கைகளையும் இருக்கிற ஒரு கோட்பாடு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இறந்தவர்களுக்காக இவங்க அந்த கணவர் வந்து தன்னுடைய மனைவிக்கு அவர் வந்து துஆ பண்ணி இருந்திருக்காரு, தொழுது இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது அந்த கேஸ் ஸ்டடியில சொல்லப்படலை. ஸோ இப்படிதான் இந்த அலாம் பர்சாக் அப்படின்றது இஸ்லாமில ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை, ஒரு முக்கியமான சொல்லப்படுற ஒரு விஷயம். இது குறிப்பாக யாருக்கு சொல்றாங்கன்னா, உடலில் இந்த உடல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த உடல் என்பது நமக்கு சொந்தம் இல்லை, அது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பொருள். அதை ஆயுதமாகவோ இல்லை அழகாகவோ பயன்படுத்துறதுன்றது நம்மளுடைய பொறுப்பாக தான் இருக்கணுமே தவிர அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எந்த வகையில் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, தகாத உடல் உறவு அதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அனாவசியமான பொருட்களை சாப்பிடக்கூடாது. அதனாலதான் இஸ்லாத்துல வந்து சில மாமிசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டி இறைச்சியெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். காரணம், அது வந்து உடலுக்கு கேடு கொடுக்கும், அது இஸ்லாத்துல மறுக்கப்படுது. அதுக்கப்புறம் சாப்பிடும் பொழுது இந்த உடலுக்காக கிடைக்கிற உணவுக்கு பக்தி செலுத்தணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு துஆ இருக்கும். பயணங்கள் செழிப்பா இருக்கணுன்றதுக்காக இப்படி பல விஷயங்களுக்கு துஆ இருக்கு. நீங்க வந்து இதில் ஒரு முஸ்லீம் நண்பர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இதெல்லாம் இருக்கான்னு கேளுங்க. நீங்க இந்த பாட்காஸ்ட்டை கூட போட்டு காட்டலாம். இப்படி ஒவ்வொரு இதுக்குமே வந்து அவங்கள்ட்ட வந்து சில கோட்பாடுகள் இருக்கு. இதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, இப்படி உடுத்தணும், இப்படி உடுத்தக்கூடாது. அதனாலதான் ஒரு முசல்மான் ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா அவங்க தோடு குத்த மாட்டாங்க, கையில டேட்டு அடிச்சிருக்க மாட்டாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி டேட்டு அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆணாக இருப்பவர்கள் தங்கத்துல நகை போட மாட்டாங்க, பெண்கள் போடுவாங்க. அதுவும் அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது. அப்படி வச்சு பார்க்கும்பொழுது என்னுடைய முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, இஸ்லாத்தில் சிகரெட் அடிக்கிறதே பாவம் தான் அப்படின்னாரு. காரணம், நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சிகரெட்ன்றது அதிக பணத்தை நீ செலவு செய்யாம இருக்கலாம், ஆனா அந்த சிகரெட்டை வாங்கி அடிக்கும் பொழுது உடலையும் கெடுதி பண்ணி பணத்தையும் நீ விரயம் பண்ற. ஆக உடலை கெடுதி செய்தாலோ இல்லை ஒரு பொருளை நீ விரயம் செய்தாலோ அது பாவத்தின் கணக்கில் தான் சேரணும் நபிகள் நாயகம் அல் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறதாக பேசப்பட்டிருக்கு. ஸோ இப்படி
நிறைய கோட்பாடுகள் இருக்கு. அப்ப இந்த கோட்பாடுகள் வாழும் பொழுதே இவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா இறந்துட்ட பிறகு சொர்க்கத்திற்கு போவதற்கான அந்த கீ, அந்த வார்த்தை இவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப ஒருவன் வாழும் பொழுது எத்தனை முறை அந்த வார்த்தையை சொல்றானோ, ஒரு முசல்மான் அந்த வார்த்தையை சொல்றானோ, அதனுடைய அதை மையப்படுத்தி அவனுடைய இறுதி காலம் ஆஃப்டர் லைஃப்ல அது ஒரு கீவேர்டா அவனுக்கு ஞாபகம் வரும். நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் என்னுடைய மதம் பிற மதத்தை மதிக்க சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் இதையெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, ட்ரெடிஷன் என்ன என்னால் புரிந்து கொள்ள முடியும். பிற மதங்களை அவமானப்படுத்த இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதனால பிறருடைய கலாச்சாரங்கள் என்னன்னு தெரிஞ்சு கொள்றது ஒரு நாலேஜ் தான். அந்த நாலேஜோட நம்ம இருக்கலாம், அது தப்பே கிடையாது. பேய்களும் உண்டு, பிசாசுகளும் உண்டு, இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7.